ரோமருக்கு எழுதின நிருபம். கர்த்தருடைய பிள்ளைகளை, டைம் ரொம்ப ஷார்ட்டாக இருந்தாலும், மெசேஜ் ஷார்ட்டாக இருந்தாலும், இந்த டைம்லி வேர்டுன்றதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். இது டைம்லி வேர்டு, சமயத்துக்கேற்ற வார்த்தை. 12:2 ரோமன் சாப்டர் 12, ரோமன் சாப்டர் 12:2 நமக்கு எல்லாருக்கும் தெரியும். இப்பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மை பிரியம் பரிபூர்ணமான சித்த இன்னது என்பது பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனது புதிதாகிறதுனால மறுரூபமாகுங்கள். மனது புதிதாக வேண்டும், மனது புதிதாக வேண்டும். இந்த சப்ஜெக்டில் தான் நான் ஒவ்வொரு நாளும் நேரம் கிடைக்கும்போது இடையில மண்டே ப்ரேயர் உங்களுக்கு ரைட். இப்போ இன்றைக்கி மனது புதிதாகணுங்கிறது தான் நம்ம தொடர்ந்து மைண்டு புதிதாகாமல், மைண்டு செட்ரைட் ஆகாமல், மைண்டு ஃப்ரெஷ்னஸ் ஆகாமல், நீங்கள் என்ன தான் படுக்கையில் ஏர் கண்டிஷன் ரூமில் சரியாக 2 லட்சம் ரூபா பெட்டு கொடுத்து வாங்கி போட்டு படுத்தாலும், நீங்கள் எங்கே தான் கொடைக்கானலில் போய் ஓய்வு எடுத்தாலும், ஏன் கலிஃபோர்னியாவில் போய் உங்கள் பிள்ளைகள் வீட்டில் போய் உட்கார்ந்துருந்து பார்த்தாலும், உங்கள் மைண்டு ஃப்ரெஷ் ஆகலைன்னா, உங்கள் மைண்டு தெளிவில்லைன்னா, அது எந்த ஊருக்கு போனாலும் அது ஒப்பேறாது என்பது தான் என்னுடைய தாழ்மையான கருத்து. ஆமேன், தாழ்மையான கருத்து. அதனால் இன்றைக்கி ஒரு வசனத்தை ஆண்டவர் சாயங்காலம் எனக்கு சொல்லி கொடுத்தார். வாசிங்க. 1 தீமோத்தேயின் புத்தகத்தில் 6ஆம் அதிகாரம், 1 தீமோத்தேயின் புத்தகம் 6ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்க. நானும் திருப்புறேன். தேவனுடைய பிள்ளைகளே, 6ஆம் வசனம். போதும் என்கின்ற மனதோடு கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம், கிரேட் கெயின், மிகுந்த ஆதாயம். போதும் என்ற மனது, போதும் என்கின்ற மனது. ஆண்டவர் இன்றைக்கு பேசுகிறார். இன்றைக்கு நம்முடைய ஆன்லைன் வியூவர்ஸ், நம்முடைய ஜீசஸ் மீட்ஸ் யூடியூப் ஃபேமிலி, சரியா, அதிசயம் டிவி, ஃபெய்த் டிவி, நியூ டிவி, கோல்டன் காஸ்பல் டிவி, ஷம்மா போன்ற டிவி சேனல்களை இணைந்திருக்கிற தேவ பிள்ளைகளை, ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்குற வார்த்தை என்னென்னா, போதும் என்ற ஒரு மைண்ட் இருக்கா அல்லது மனது இருக்கா? போதும்பா, போதும். இன்னைக்கு கர்த்தர் கொடுத்த உணவுக்காக ஸ்தோத்திரம், கர்த்தர் கொடுத்த ஆமென் மனைவிக்காக ஸ்தோத்திரம், கர்த்தர் கொடுத்த பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம், கர்த்தர் கொடுத்த வேலைக்காக ஸ்தோத்திரம். ஆமென். கர்த்தர் இந்த பலவீனத்திலும் என்னை நிற்க வைத்திருக்கிறாரே, அதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இது சும்மா உதட்டளவில் சொல்லிகிட்டு இருக்கு வரக்கூடாது ஸ்தோத்திரம். நம்ம அதாவது இந்த ஆவிக்குரியவங்க, நான் சொல்கிறது இந்த ஆவிக்குரியவங்க, அதென்ன ஆவி இல்லாதவங்க, அது என்னது அது அப்படின்னா ஸ்பிரிச்சுவல். அப்போ பொதுவாக கிறிஸ்டியன்ஸில் இந்த மாதிரி குரூப்ஸ்லாம் இருக்குது. அது நான் சொல்கிறோம், அவங்களுக்கு தான் அது கரெக்டாக கனெக்ட் ஆகும். நிறைய பேர் இந்த அந்நிய பாஷையெல்லாம் பேசி பயங்கரமாக ஜோம் பண்ணுறாங்க. சிலத்தில் சோத்திரம் டீ கொண்டா ஸ்தோத்திரம் ஆமாம் ஆண்டவரே, போது ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எத்தனை மணிக்கு முடிப்பாங்க தெரியலையே. இந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் நிறைய பேரை நான் பார்த்துருக்குறேன். ஆனால் நீங்கள் சின்சியர், ஆண்டவரே இம்மட்டுமா எனக்கு நீ நல்லவராக இருந்தீரே. அங்கே பாருங்கள், போதும் என்ற மனதோடு கூடிய தேவ பக்தி, அதுதான் எனக்கு அந்த காட்லினஸ். அந்த காட்லினஸ்ஸு எதுனா போதும், எனக்கு இது போதும், ஆண்டவர் கொடுத்துருக்கிற இந்த கிருபை போதும். எந்த சிச்சுவேஷனில் கர்த்தருடைய பிள்ளைகளை அவர் சொல்கிறாரு, எதை பற்றி சொல்கிறாரு? அடுத்த வசனம், 7ஆம் வசனம். உலகத்தில் நாம் ஒன்றும் கொண்டு வந்ததும் இல்லை. நல்ல காது கொடுத்து கேளுங்க. இதிலிருந்து நான் ஒன்றும் கொண்டு போவது இல்லை என்பது நிச்சயம். ஐயா, சொத்துக்கெல்லாம் வச்சிருக்கிற ஆளை, பிரதரு சிஸ்டரு, நல்லா கவனிங்க, காது கொடுத்து கேளுங்க. அப்படி இந்த செய்தி, இந்த லிங்க் நீங்கள் கொஞ்சம் அதுக்கப்புறம் மீட்டிங் முடிஞ்சால் ஷேர் பண்ணி போட்டால் நல்லாயிருக்கும். எங்களுக்கு வரக்கூடிய ப்ரேயர் பாயிண்ட்ஸில், அதாவது ஒரு முக்கியமான ஒரு ப்ரேயர் பாயிண்ட் என்னன்னு கேட்டால், அதாவது இந்த சொத்துக்களை அதை செட்டில் பண்ண மாட்டாங்க, அங்கே விட மாட்டாங்கிறாங்க, சரியா? அதில் இல்லை இப்போ வேண்டாம், அப்புறம் பார்த்துக்கலாம். அப்பா, வைத்த வலிக்காரன் தானேப்பா டாக்டர்கிட்ட போவான். உனக்கு வைத்த வலியும் இல்லை, ஒன்றும் இல்லை. அதான் சில பேர் தானும் சாப்பிட மாட்டான், மற்றனவும் சாப்பிட விட மாட்டான். பார்த்துருக்கீங்களா? கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரு கருமியை போல இருக்கிற கிறிஸ்தவர்களை பார்த்து பேசுகிறேன். இன்றைக்கி நான் சொல்கிறேன், பிரியமானவர்களே, இந்த கடைசி காலத்தில் ஆண்டவர் சொல்கிறாரு, இன்னைக்கு இது ஆண்டவர் அன்னைக்கே சொல்லிட்டாரு,
உலகத்தில் ஆமாம் 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 உலகத்தில் ஒன்றும் கொண்டு வந்ததில்லை, ஆமாம் 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 உலகத்தில் ஒன்றும் போகிறதில்ல, ஆமாம் 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 நீங்கள் சொல்கிறதெல்லாம் சரிதான். சொல்லிக்கிட்டு இருக்க உங்களை பார்த்து சொல்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, நாளைக்கு நம்முடைய ஜீவன் போகுமானால், என் தகப்பன் சொல்வார் அந்த காலத்தில், அவள் பெரிய பொலிட்டீஷியனாக இருக்கலாம், பயங்கர மல்டி மில்லியனராக இருக்கலாம், அவள் உயிர் போயிட்டு அடுத்தது பாடி எப்போ எடுக்கிறாங்கன்னு தான் கேட்பாங்க. ஏன்னா அப்படி தானே, யாராக இருந்தாலும் உங்களுக்கு எனக்கு எல்லாருக்கும் அப்படி தானே கேட்பாங்க. எவ்வளோ கௌரவம், வரட்டு கௌரவம். கிறிஸ்தவர்கள் மனம் திரும்ப வேண்டிய ஒரு காலம். ஆமாம், பிறருடைய சொத்துக்களை அபகரித்து வைத்து கொண்டிருக்கிற ஆட்களோடு பேசுகிறேன். ஆமாம், மாமியார்கிட்ட போய் சண்டை போடாத, என்னத்தை கொடுத்த என்னத்தை வாங்கின, அதை மாதிரி ஒரு கேவலமான ஒரு வாழ்க்கை ஒன்றுமே கிடையாது. மாமியார் மாமனார் வந்து அதை வாங்கிட்டு வா இதை வாங்கிட்டு வாமா ஒய்ஃபை பண்ணுறது. இன்றைக்கி நான் என்ன உங்களோடு கூட பேசுகிறேன், இந்த உலகத்தில் நம்ம ஒன்றும் கொண்டு வந்தது இல்லை. இங்கே பாருங்கள், இப்போ கொஞ்சம் நாளைக்கு முன்னால் உக்ரைனும் நம்ம ரஷ்யாவும் போட்டு போராடிட்டு கிடந்ததை பெருசாக மீடியா ஃபோக்கஸ் பண்ணிச்சு. இப்போ மீடியா அந்த பக்கமே போகிறது இல்லைன்னா அங்கே சண்டை இல்லைன்னு நினைக்கிறீங்களா நீங்கள்? அது வேதனையான ஒரு காலத்தில் உக்ரைன் பீப்புளும் ரஷ்யன்ஸும் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் இலங்கை பஞ்சத்தில்னு சொன்னாங்க. இப்போ பஞ்செல்லாம் போய் அங்கே வந்து பயங்கரமான என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் நினைக்கிறீங்க இலங்கையில் அவ்வளோதான். மீடியா எவ்வளோ நாளைக்கு ஃபோக்கஸ் பண்ணோம்? வேறு ஏதாவது புதுசாக கிடைக்குதா பாரு, இப்போ நமக்கு புதுசாக பாட்டு வருதா பாருன்றோம்ல, நம்ம பழைய பாட்டை பாடாத புது பாட்டு பாடுன்னு அது மாதிரி புதுசாக மீடியாவில் காட்டுறோம். இப்போ மீடியா காரணம் பணாசை. இந்த பணம் என்ற பொல்லாத ஆவி. இங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, உலகத்தில் ஒன்றும் கொண்டு வந்ததில்லை, நீ வந்து கொண்டு போகிறது இல்லை, இதிலேருந்து நான் ஒன்றும் கொண்டு போவது இல்லை என்பது நிச்சயம். பவுல் அன்னைக்கே பேசுகிறாரு, நிச்சயம். அப்புறம் கர்த்தருடைய பிள்ளைகளே, வேதம் சொல்லுகிறது, 8ஆம் வசனத்தை வாசிங்க. உண்ணவும் நமக்கு உண்டாயிருந்தால், உண்ணவும் உடுக்கவும் நமக்கு உண்டாயிருந்தால் அது போதும் என்றிருக்க கடவோம். அதுவே போதும். உண்ணணும், சாப்பிடணும். இங்கே பாருங்க, சாப்பிட்றது ஆசீர்வாதம். அது எப்படி சொல்ற? நீ உன் கையின் பிரயாசத்தை நீ உழைச்சி சாப்பிடுவ. அதான் பைபிள் கான்செப்ட். உழைக்காம நோகாம, அங்கே 1 கோடி இருக்கு, இங்கே 2 கோடி இருக்கு, இடையில இந்த மாதிரி இப்போ வேலையெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடாது. நீங்கள் கஷ்டப்பட்டு உழைக்கணும். ஊழியர்களாகி நாங்களும் உழைக்கணும். நோகாமல் மக்கள் பணத்தை வாங்கி என்ஜாய் பண்ணக்கூடாது. உழைக்கணும், பிரயாசப்படணும். கஷ்டமாக தான் இருக்கும். ஆமாம், பாடுகள் தான். ஊழியனாலே பாடுகள் தான். ஊழியத்துக்கு டெஃபினிஷன் கொடுங்கன்னா பாடுகள். அப்போ அது மாதிரி தொழிலில் பாடுகள். எவ்வளோ வியாபாரிகள் பாடுபடுறாங்க. ஆமாம், அரசியல்வாதிகள் கூட நோகாமல் சட்டசபையில் உட்காந்துக்கிட்டு வாய் சவடால் பண்ணலை. அவங்களும் பல பாடுகள், கஷ்டங்கள் பயங்கரமாக, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு துறையில் பாடுபடுறாங்க. ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு தெளிவாக பேசுகிறார். உனக்கு என்னப்பா பணம் எதுக்குப்பா வேணும்? சாப்பிட்றதுக்கு பணம் வேணும், 1. 2வது உட வேணும். ஆமாம், சரீரத்தை மறைக்கிறதுக்கு நான் உட வேணும், ஷர்ட் வேணும், எனக்கு அவ்வளோதான். கர்த்தருடைய பிள்ளைகளை, அது இந்த பிராண்டில் தான் வேணும்னு நான் கேட்டேன்னா என் மேலே பொல்லாத ஆவி இறங்கி இருக்குன்னு அர்த்தம். இந்த பிராண்டில் தான் போடுவேன். நான் என்ன நினைப்பேன் தெரியுமா? ஒரு கூட்டத்துக்கு போனேன்னா அந்த கூட்டத்தின் விசுவாசிகள் ஒரு ஷர்ட் வாங்க வழி இல்லாமல், நல்ல சேலை கட்ட வழி இல்லாமல், தான் பிள்ளைகளுக்கு பர்த்டேக்கு ஒரு நல்ல துணிமணி வாங்கி கொடுக்க வழி இல்லாமல் வந்திருக்கிற நம்முடைய இந்திய மக்கள் மத்தியில் ஒரு நாளைக்கு நான் நல்லா கவனிக்கணும். அப்போ நீ ஷூட்டு போட மாட்டியா? சரி, இந்த நார்த் இந்தியன்ஸ் போடுறாங்களே அந்த வேஸ்ட் கோட்டு மாதிரி, அதை நீ போட மாட்டியா? அதை போட மாட்டியா, இதை போட மாட்டேன். இங்கே பாருங்கள், ஏதோ ஒரு கல்யாணத்துக்கு போடுறோம், ஒரு முக்கியமான இடத்துக்கு போகும்போது அது சில இடத்துல பயன்படுத்துவது தவறல்ல. அங்கே விசுவாசி பஞ்சத்தில் அடிபட்டு இருக்கும்போது வாரத்துக்கு ஒரு உடையை மாட்டிக்கிட்டு மைக்கை பிடிச்சிக்கிட்டு ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிப்பார்னு சொல்கிறது ரொம்ப லேசான காரியம். ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம். இன்றைக்கி மக்கள் உன்னிப்பாக கவனிச்சுட்டு இருக்காங்க. நீ என்ன ஷூவை போடுற, நீ என்ன ஷர்ட் யூஸ் பண்ணுற, புரியுதா உங்களுக்கு? இன்னைக்கு ஏன்னா மக்கள் வேதனையோடு கூட வாழ்ந்துகிட்டு இருக்கிற ஒரு காலம். அதனால் இன்னொரு பக்கம் இருக்கிற மக்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் பயப்படாதீங்க, கவலைப்படாதீங்க. இன்றைக்கி நைட்டு சாப்பாடு இருக்கா? உங்களுக்கு தெரியல, நான் அடிக்கடி சொல்லியிருக்கிறேன், இந்தியாவில் 20 கோடி மக்களுக்கு மேலே இரவில் சாப்பாடு இல்லாமல் படுக்கைக்கு போகிறாங்க. ஆனால் ஒரு கூட்ட மக்களுக்கு சாப்பாடு இருக்குது.
ஆனால் சண்டை போட்டுக்கிட்டு சோறு வேண்டாம் அது வேண்டான்னு போய் சண்டை போட்டு படுக்கிற கூட்டம் கிறிஸ்தவனே இன்றைக்கி உங்களுக்கு தான் நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன். பாரு அவங்க செஞ்சதை நான் சாப்பிட மாட்டேன், நான் ஆர்டர் பண்ணிக்கிட்டேன். இது பெருமையாக நான் ஆர்டர் பண்ணியிருக்கிறேன். என்னத்தை ஆர்டர் பண்ண கிழிச்ச உங்கள் அப்பா எப்படி கஷ்டப்பட்டு உன்னை படிக்க வச்சாரு, எப்படி நம்ம வாழ்ந்தோம், கடந்த கால வாழ்க்கை எப்படி இருந்தது, அதை பற்றி எங்களை மாதிரி ஆட்கள் போதனை கொடுத்தா தான் நிறைய பேருடைய இருதயம் திறக்கப்படும். அப்போ இங்கே வசனம் பாருங்க, உலகத்தில் ஒன்று கொண்டு வந்ததில்லை, அது போயிட்டோம். அடுத்த வசனத்தில் உண்ணவும் உடுக்கவும் நமக்கு உண்டாயிருந்தால் அதுவே போதும். உண்ணணும் உடுத்தணும், இது ரொம்ப முக்கியம். கர்த்தருடைய பிள்ளைகளை சாப்பாடு இல்லாமல் வாழ முடியாது. ஆமாம், காற்று புஷ்பங்களை கவனிச்சு பாரு, ஆகாயத்து பறவைகளை கவனிச்சு பாரு, அட்லீஸ்ட் காகத்தை கவனிச்சு பாரு. அவைகளை போஷிக்கிறனா உன்னை போஷிக்க மாட்டேனாப்பான்றாரு ஆண்டவர். கவலைப்படாதீங்க, சாப்பாட்டுக்காக யார்கிட்டையும் போய் நிற்காதீங்க. நீங்கள் புரியுதா? நான் எத்தனை பேருக்கு சாப்பாடு போட்டேன். இப்போ ஒருவேளை சாப்பாட்டுக்காக மருமகா கையை ஏந்திக்கிட்டு இருக்கேன், அல்ல என் பையன் கையை ஏந்திக்கிட்டு இருக்கேன், என் மகா கையை ஏந்திக்கிட்டு இருக்கேன்னு சோர்ந்து போயிடாதீங்க. கர்த்தர் உங்களை கைவிட மாட்டார். ஆமென். ஆண்டவர் உங்களை நிச்சயமாக கைவிட மாட்டார். ஆண்டவருக்கு தோத்திரம். லூக்கா எழுதின 10 நிமிஷம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் வாசிக்கலாம். போர் சேவகர் அவரை நோக்கி நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டாங்க. அதற்கு அவன் நீங்கள் ஒருவருக்கும் இடுக்கம் செய்யாம பொய்யாய் குற்றம் சாட்டாம உங்கள் சம்பளமே போதும் என்று இருங்கள் என்றார். கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த வசனத்துல கையில பெண் வச்சிருக்கணும்னு நான் சொல்லியிருக்கிறேன். உங்கள் சம்பளமே போதும். எல்லாம் வாய்த்தர் சொல்லுங்க, சம்பளமே போதும், எனக்குரிய டெய்லி வேஜஸ் அதுவே எனக்கு போதும். அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படின்னா அதுக்கு மிஞ்சி போய் லஞ்சம் வாங்கிறாதப்பா. ஆமாம், ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் வேலை செய்கிறவங்க, கர்த்தருடைய பிள்ளைகளை பத்திர ஆஃபீஸில் வேலை செய்கிறவங்க, அந்த பத்திர ஆஃபீஸுக்கு கீழே டைப்ரைட்டிங் அந்த இதில் உட்காந்து ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கிற ஆட்கள் உங்களுக்கு சொல்கிறேன். அப்போ நீ வாங்கக்கூடாது, அதுக்கு ஒரு ரேட்டை ஃபிக்ஸ் பண்ணி இதுக்கு சர்வீஸ் சார்ஜின்னு வாங்குங்க, தப்பு கிடையாது. ஆனால் தேவனுடைய பிள்ளைகளை, இந்த கடைசி காலத்தில் இந்த பொல்லாத ஆவி, பண ஆசை எவ்வளோ அழகாக சொல்லியிருக்கு. சம்பளம் போதும், உணவு போதும், உடை போதும், சம்பளம் போதும். நீங்கள் சொல்வீங்க சம்பளம் போதும், எங்களுக்கு போதும் இல்லையே. அப்போ நான் என்ன சொல்கிறேன் போதும் இல்லையா? ஓகே, உங்கள் சம்பாத்தியம் எவ்வளவு, வீட்டு வாடகை எவ்வளவு, அத்தியாவசியமான உணவு பொருட்கள் எவ்வளவு, அத்தியாவசியமான, அதை அழுத்தமாக சொல்கிறேன், பொருட்கள் எவ்வளவு அப்படின்னு கணக்கு போட்டு பார்த்து உங்கள் சம்பாத்தியம் எவ்வளவு, கர்த்தருக்கு கொடுக்க வேண்டியது எவ்வளவு, இதில் எவ்வளோ ரூபாயை கொஞ்சம் சேர்த்து வைக்க முடியலாம், ஒரு 500 ரூபாவை சேர்த்து வைக்க முடியுமா? பல முறை சொல்லி கொடுத்துருக்கேன். நிறைய பேர் மண்டையில் ஏறவே ஏறாது. ஏன்னா நேற்று இன்னைக்கு நம்ம அப்படியே வாழ்ந்துட்டோம். அதனால தான் இன்றைக்கி நிறைய பேர் இந்த கடன் பிரச்சனையிலேருந்து வெளியே வராமல் இருக்கிறதுக்கு there are lot of reasons. அது ஒன் ஆஃப் த ரீசன்ஸ் நான் சொல்கிறேன். அப்போ கர்த்தருடைய பிள்ளைகளை, எனக்கு போதுண்டாப்பா. இப்போ நான் இன்றைக்கி நைட்டு என்ன சாப்பிட போகிறேன் உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு தெரியாது. நீங்கள் என்ன சாப்பிட போகிறீங்க தெரியுமா? தெரியாது. தெரிய வேண்டிய அவசியமும் கிடையாது. புரியுதா? இன்றைக்கி மத்தியானம் என்ன சாப்பிட்டேன்னு உங்களுக்கு தெரியுமா? நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க எனக்கு தெரியுமா? தெரியாது. தெரிய வேண்டிய அவசியம் கிடையாது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கையை வைத்து ஆண்டவர் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆமாம், சாப்பாட்டுக்காக சண்டை போடுற குடும்பங்கள், வீட்டில் நல்லா இல்லை, இன்னைக்கு வா ஹோட்டலுக்கு போகலாம், இந்த புத்தியெல்லாம் கிறிஸ்தவனை விட்டு மாறணும். இதுக்கு தான் சொல்கிறேன், வட மாநிலத்தில் இருக்கிற மக்கள், அங்கே இருக்கிற ஊழியக்காரங்களுடைய நிலைமை கொஞ்சம் போய் பார்க்கணும். கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த மாத சம்பளம் வாங்குகிற ஊழியக்காரங்க, அவனுக்கு வரக்கூடிய டீச்சர்ஸு கவர்மெண்ட் சேலரியோ அல்லது கன்சால்டேட் சேலரியோ வாங்கிக்கிட்டு, அதாவது அவங்களுக்கு அந்த ஒரு ஃபெய்த் மினிஸ்ட்ரினா என்ன இளவுனே தெரியாது பாருங்க, ரொம்ப ஒன்றுமே தெரியாது. ஆனால் நாங்கள் பாஸ்டர்ஸு, நாங்கள் இவாஞ்சலிஸ்ட்டு, கடைசியில் எந்த லிஸ்ட்லேயுமே கிடையாது. விசுவாச வாழ்க்கைன்னா தெரியல, உல்லாசமான ஒரு வாழ்க்கை. அப்போ அதனால தான் இன்றைக்கி மக்கள் ரொம்ப சோர்ந்து போகிறாங்க. சாட்சி இல்லாத கிறிஸ்தவர்கள். அப்போ இந்த நாட்களில் நீங்கள் உங்களை உய்த்து ஆராய்ந்து சோதனை செய்து பாருங்க. உங்கள் சம்பளமே போதும். எப்படி பிரதர்? போதும் இல்லையா பிரதர்?
அவர் சொல்கிறார் உன் சம்பளமே போதும். சம்பளம் போதில்லைன்னா கொரோனா காலத்தில் நம்ம எப்படி வாழ்ந்தோம்? கறிக்கடை திறந்துருந்துச்சா? மீன் கடை திறந்துருந்துச்சா? இந்த மாதிரி இந்த ஃபோன் பண்ணால் சாப்பாடு கொண்டு வரானே, அது பேர் எனக்கு தெரிய மாட்டேங்குது, அதெல்லாம் திறந்துருந்ததா? ஹைதராபாத் பிரியாணி கடை திறந்துருந்துச்சு. அப்போ நீங்கள் சாப்பிட்டீங்களா? உயிர் போச்சா? அப்போ அதே மாதிரியே இருன்னு சொல்கிறீங்களா? இல்லை, இருக்கும்போது சாப்பிடுங்க, இல்லாத போது தோத்திரம் பண்ணுங்க. வாழ்க்கை வாழ்வதற்காக தான். இப்படி தான் வாழ்வேன். எங்கள் அம்மா வீட்டில் எப்படி இருந்தேன் தெரியுமா? எங்கள் அப்பா வீட்டில் எப்படி இருந்தேன் தெரியுமா? இனி எப்படி வேணா இரு உங்கள் அப்பா வீட்டில். இப்போ இருக்கிற வீட்டில் நீ எப்படி இருக்க? அதானே முக்கியம். இன்னைக்கு இதானே முக்கியம். சர்ச்சுக்கு போயிட்டு அங்கே தோத்திரம் இல்லையா பாஸ்டர் முன்னால் அப்படிலாம் ஆட்டினா பண்ண முடியாது. தேவனுக்கு முன்பாக நீங்கள் எப்படி இருக்கிறீங்கன்னு தான் முக்கியம். அப்போ சம்பளமே போதும். ஏன்னா அன்பு தேவனுடைய பிள்ளைகள், எபிரேயர் 13ஆம் அதிகாரத்தில் அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு கேட்டால் 5ஆம் வசனத்துக்கு வாங்க. கர்த்தருடைய பிள்ளைகளை 13:5 என்ன சொல்லப்பட்டிருக்குது? பணாசை இல்லாதவர்களாய் நடந்து, நீங்கள் பணாசை இல்லாதவர்களாய் நடந்து, உங்களுக்கு இருக்கிறவைகள் போதும் என்று எண்ணுங்கள். இருக்கிறது போதும் என்று எண்ணுங்கள். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லி இருக்கிறாரே. பணாசை இல்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு இருக்கிறவைகள் போதும் என்று எண்ணுங்கள். அங்கே அண்டர்லைன் பண்ணுங்க. ஆனால் நம்ம ஆட்கள் என்ன தெரியுமா சொல்லுவாங்க? அதாவது நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லி இருக்கிறாரே, அதனாலே நாம் தைரியம் கொண்டு கர்த்தர் எனக்கு சகாயர், மனுஷன் எனக்கு என்ன செய்வான்னு சொல்லலாமே சொல்ல வைப்பாங்க. அது தப்பு கிடையாது. ஆனால் இதையும் சொல்லணும் இல்லை. அதாவது உங்களுக்கு இருக்கிறவைகள் போதும் என்று எண்ணுங்கள்னா நினைங்க, சிந்தனையில் மனதில் அதுதான் போதும் என்று எண்ணுங்கள். இருக்கிறவைகள் போதும் என்று எண்ணுங்கள். ஆண்டவர் தோத்திரம். ஒரு ஃபோனை கர்த்தர் தந்திருக்காரா? போதும். ஃப்ரெண்டு ஒருத்தன் வாங்கிட்டானா, அதில் எதில் வாங்கியிருக்கான், என்ன வாங்கியிருக்கான், அந்த ஃபோனை மாற்றுவான். நல்லா இருக்கே, என்ன வேலை? அப்படியா? இவ்வளோ ஆஃபரில் போட்டிருக்கான், ஆஃப் ரேட்டில் போட்டிருக்கிறான், எதுலையாவது போட்டு தொலைகிறான். ஆண்டவர் நாளைக்கு நீ கஷ்டப்படும் போது ஆண்டவர் தான் கஷ்டப்படுத்திட்டாரு. ஆசைப்பட்டு காரை வாங்கிடுறது, இஎம்ஐ கட்டுறதுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கு. ஐயா, இயேசுவை அறியாத பொருளாதார நிபுணர்கள் எவ்வளோ அழகாக சொல்லி கொடுக்குறாங்க. நம்ம சொல் புத்தியும் கிடையாது, சுய புத்தியும் கிடையாது. கடைசியில் ஏசப்பா சந்திப்பார். அவர் எப்படி சந்திக்கவே மாட்டார். நான் ஒன்று சொல்கிறேன், சந்திக்க மாட்டார். ஆண்டவர் கேட்பார், நீ ஒழுங்காக பைபிளை படி, பைபிள் கான்செப்ட் உன் கான்செப்டாக இருக்கா அப்படின்னு ஆண்டவர் கேட்பார். இல்லை விசுவாசம். என்ன விசுவாசம்? ஆமாம், விசுவாசம்னா என் கூட வாங்க, நான் கூட்டிகிட்டு போகிறேன். அந்த இடத்துல உங்கள் விசுவாசத்தை காமிங்க. சும்மா இங்கே கம்ஃபர்ட் ஜோனில் உட்காந்துக்கிட்டு, புரியுதா உங்களுக்கு? ஒய்ஃப் டீ போட்டு கொடுப்பா, வடை செஞ்சு கொடுப்பா, அதுக்கப்புறம் சிக்கனை பொரிச்சு கொடுப்பா, அப்படி டிவியில் இந்த நியூஸையும் கேட்டுக்கிட்டு, இதுவா விசுவாச வாழ்க்கை? கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த கடைசி காலத்தில் ஆண்டவர் சொல்கிறாரு, உங்களுக்கு இருக்கிறவைகள் போதும். அப்படின்னு என்ன அர்த்தம்? ஆமாம், 4 ஷர்ட் 5 பேண்ட் இருக்கு, போதும். இருக்கிற சேலை போதும், இருக்கிற சூடிதார் போதும். ஆமாம், நேரத்துக்கு ஒரு இதை போட்டுக்கிட்டு நம்ம என்ன பண்ணுற அட்டகாசம். பெங்களூரில் ஒரு சர்ச் இருக்குது. அந்த சர்ச்சுக்கு போகிறது 2 பக்கம் ஒரு ஸ்ட்ரீட் இருக்குது. அந்த ஸ்ட்ரீட் வழியாக தான் விசுவாசிகள் வரணுமா. அந்த ஸ்ட்ரீட்டில் இருக்கிற அத்தனை இயேசுவை அறியாத மக்கள் ஞாயிற்றுக்கிழமை காலையில் சேரை போட்டு வெளியே உட்காந்துக்கிறோம். எங்களுக்கு ஃபேஷன் ஷோ, எவ்ரி சண்டே மார்னிங் ஃபேஷன் ஷோ. ஆமாம், கர்நாடகா வாசிகளை கேளுங்க, சென்னை வாசிகளும் கேளுங்க, எல்லாம் ஒன்று தான். ஃபேஷன் ஷோ, புரியுதா? விதவிதமான ஆடைகள், ஆடை அலங்காரங்கள். ஆடை தேவை, உனக்கு அலங்காரம் தேவை கிடையாது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகணும். ஆமென். அப்போ இந்த கடைசி நாட்களில் தேவனுடைய பிள்ளைகளை நம்ம பெரிய அழகாக உடுத்தினா பெரிய பணக்காரர், ஏசப்பா அவன் தலையில் இருக்கார், சாதாரண ஷர்ட்டு கேட்டு போட்டால் அவன் சும்மா பஞ்ச பரதேசி அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, இம்மட்டு நடத்தின தேவன் இனிமேல் உங்களை நடத்தணும்னா பணத்துக்கு மாத்திரம் அடிமையாயிடாதீங்க. கர்த்தருக்கு மகிமை. இத்தனை வருஷ காலத்தில் இந்த பணம் என்ற பேய் அது தூரத்தில் வைக்கிறதுனால தான் கர்த்தர் கிருபையை நடத்திட்டு வர்றாரு. ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும்.
நீதிமொழிகள் 17:8 கர்த்தருடைய பிள்ளைகளை, நீதிமொழிகள் 17:8 பாருங்க. நீதிமொழிகள் 17:8 நான் 5 நிமிஷத்தில் முடிக்கிறேன். நீதிமொழிகள் பரிதானம் வாங்குகிறவர்களின் பார்வைக்கு அது ரத்தினம் போல இருக்குமா, அது நோக்கும் திசையெல்லாம் காரியம் வாய்க்கும். அதான் ஷார்ட்டாக சொன்னேன், பணத்தை தூக்கி போட்டு வேலை நடக்கும். ஆமாம், சமீபத்தில் சொல்கிறாங்க, ஒரு முக்கியமான இடத்துக்கு போயிருந்தேன். ஒரு கல்வி நிறுவனத்தை சேர்ந்தவங்க சொல்கிறாங்க, உனக்கு இன்றைக்கே ரிஜிஸ்ட்ரேஷன் வேணும்னா உனக்கு இத்தனை லட்சம் ரூபா கொடு, ஒரு வாரம் கழித்து வேணும்னா இத்தனை லட்சம் கொடு. அருவருப்பான வாழ்க்கை. ஆண்டவர் தூக்கி எறிஞ்சு விடுவார். ஆமாம், ஆண்டவர் தூக்கி எறிஞ்சிடுவார். ஆண்டவர்கிட்ட விளையாட முடியாது யாருமே. சொல்கிறேன், அது எங்களை மாதிரி ஊழியக்காரர்களாக இருக்கட்டும், விசுவாசிகளாக இருக்கட்டும், அரசியல் தலைவர்களாக இருக்கட்டும், அதிகாரிகளாக இருக்கட்டும், ஆன்மீகத்தில் இருக்கிற யாராக இருக்கட்டும், சொல்கிறோம், அந்த ஆண்டவருக்கு முன்பாக விளையாட முடியாது. ஒரு நாள் நம்ம மாட்டிக்கிடுவோம், பல நாள் திருடன், ஒரு நாள் அகப்படுவோம். அப்படின்றது தானே கர்த்தருடைய பிள்ளைகளை நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். அப்போ கர்த்தருடைய பிள்ளைகளை, பிரசங்கி 7:7 என்ன சொல்லுது பாருங்க. பிரசங்கியின் புத்தகம் 7ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். அதாவது பரிதானம் இருதயத்தை கெடுக்குமா. அந்த பரிதானம் இருதயத்தை கெடுக்கும். கர்த்தருடைய பிள்ளைகளை நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்க. இருதயத்தை கெடுக்கணும், டிஸ்ட்ராய் பண்ணும், அழிச்சிரும். ஆமாம், இப்போ டீசெண்டாக சொல்கிறாங்க, ஒரு கிஃப்ட்டு கொடுத்துருங்க, ஒரு கிஃப்ட்டு கொஞ்சம் கொண்டாங்க, கிஃப்ட்டு. அதுதான் லஞ்சம். நம்ம பெங்களூரில் ப்ரேயர் சென்டர் இருக்கிற ஒரு ஆன்ட்டி 16 வருஷங்கள் பொறுமையோடு காத்திருந்து பிளான் அப்ரூவல் வாங்கியிருக்கிறாங்க, ஒரு பைசா லஞ்சம் கொடுக்காம. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அவர்களை நினைத்து நான் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுறேன். ஆகவே இந்த கடைசி காலத்தில் நீங்கள் சோர்ந்து போயிடக்கூடாது. அதாவது அவங்களுக்கு எல்லாம் இருக்குது, அவங்க நல்லா இருக்கிறாங்க, அவங்க இப்படி இருக்கிறாங்க, எங்கள் அப்பா தான் இப்படி இருக்காரு, நாங்கள் தான் இப்படி இருக்கிறோம். வாலிப தம்பி தங்கச்சியே, உன் மேலே தேவன் ஒரு திட்டம் வச்சிருக்கிறாரு. இன்னைக்கு இருக்கிறத வச்சு நீ சோர்ந்து போயிடாத. அப்படி எழுமி நிற்போம், ஜெபம் பண்ணுறதுக்கு எழுமி நிற்போம். ஒரு வழக்கமாக 8 மணிக்கு முடிப்போம். ஏன் நீங்கள் இப்படி எப்போ பார்த்தா லேட் பண்ணுறீங்க? எப்போ பார்த்தா இல்லை, சரி, ஒரு 10 நிமிஷத்தில் உயிர் போயிடாது. அதனால் நான் தயவுசெய்து அன்பாக சொல்கிறேன், எழுமி நிற்போம், ஒப்பு கொடுப்போம். போதும் என்ற தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம். இதுதான் இன்றைக்கி டாப்பிக்கு. மனதில், அதாவது போதும் என்கின்ற மனது. இன்றைக்கி டாபிக் என்னென்னா, போதும் என்கின்ற மனது. போதும் போதும் போதும். முக்கியமாக சொல்கிறேன், சாப்பிடும்போது போதும், போதும். ஸ்டமக் சொல்லும் போதும், இதோட நிறுத்திக்கோ. ஆமாம், அதாவது கர்த்தருடைய பிள்ளைகளை இருதய நிபுணர் சொல்கிறாங்க, ஆஃப் ஸ்டமக் தான் உனக்கு நல்லதுடான்றாங்க. ஆனால் சாப்பிட்டுட்டு இருக்கும்போதே போதும்னு ஒரு எண்ணம் வரும்போது நிறுத்திடுங்க. சாப்பாடு போதும், ஷர்ட்டு போதும். இல்லை, போன வாரம் தான் ஒரு சேலை வாங்கினேன், அது போதும். சில பேர் ஓயாமல் வாங்குவாங்க பாருங்கள். எவராவது ஒருத்தன் கல்யாணம் பண்ணுவான், அதுக்கு இவங்க சேலை வாங்கிட்டு அலைவாங்க. என்னையா நீ பேசுகிற, உன் பணத்தையா நான் கேட்டேன் அப்படின்னு நினைக்காதீங்க. சர்ச்சுக்கு வந்தால் ஒழுங்காக போகணும், விசுவாசிகளாக இருந்தால் உருப்படியாக இருக்கணும். அதுதான் நம்முடைய பாலிசியை. அதனால் தேவனுடைய பிள்ளைகளை கைகளை வைத்து ஜெபம் பண்ணுங்க. இயேசுவின் நாமத்தினால ஒரு மனப்பட்டு ஜெபிப்போம். போதும் என்கின்ற மனது, போதும். ஆமாம், கூட இருக்கா? ஏழைகளை பாருங்க, அநாதை இல்லங்களை பாருங்க, தெருவில் இருக்கிற தம்பிமார்கள் தங்கச்சிமார்களை பாருங்க, எவ்வளோ கஷ்டப்படுகிற ஊழியக்காரிகள் இருக்காங்க. புருஷன் இல்லாத ஊழியக்காரிங்க எவ்வளோ பேர் கஷ்டப்படுறாங்க. வாடகைக்கு வழி இல்லாத, எங்ககிட்ட என்கொயரி பண்ணுங்க, நாங்கள் உங்களை கைட் பண்ணுறோம். சரியா? இந்த கடைசி காலத்தில் இயேசுவே போதும், எனக்கு போதும். ஆமாம், அன்னைக்கு பிரகாஷ் இயேசுடையான் என்ற தேவ மனிதர் பாடினார், இயேசு எனக்கு போதும். ஆமென். எல்லாரும் கைகளை வைத்து ஜெபம் பண்ணிடுவோம். ஆண்டவரே, இந்த ஆசீர்வாதமான நாளில் ஆண்டவரே, போதும் என்கின்ற ஒரு மனதோடு கூடிய ஆண்டவரே தேவ பக்தி எங்களுக்கு வேணும். ஆண்டவரே, அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான் எங்களுக்கு வேணும்ப்பா. கர்த்தர் கொடுத்த உணவுக்காக, கர்த்தர் கொடுத்த மனைவிக்காக, கர்த்தர் கொடுத்த குடும்ப வாழ்க்கை, கர்த்தர் கொடுத்த வேலை, கர்த்தர் கொடுத்த வாகனம், கர்த்தர் கொடுத்த வீடு அல்லது கொடுக்கலையா, அதுக்காக ஸ்தோத்திரம். இம்மட்டும் நடத்தினீரே, அதற்காக ஸ்தோத்திரம். சொல்லுங்க, ஸ்தோத்திரம். அப்பா, ஆண்டவரே, நாங்கள் உலகத்தில் வரும்போது ஒன்றுமே கொண்டு நிர்வாணியாக வந்தோம், நிர்வாணியாக போகிறோம். ஆமாம் ஆண்டவரே,
ஆண்டவரே, நாங்க பயன்படுத்தின எல்லா பொருட்களையும் எங்களை விட்டு எடுத்துட்டு தான் அந்த பெட்டிக்குள்ள வைப்பாங்க. ஒன்றுமே கொண்டு போக மாட்டோம். பெரிய பெரிய அரசியல்வாதிகள் கோர்ட்டுக்கும் வீட்டுக்கும் ஜெயிலுக்கும் வீட்டுக்கும் அலைஞ்சிட்டு இருக்கிறாங்க. ஆண்டவரே, பாரத்தோடு ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உங்களுடைய பிள்ளைகளுக்கு அந்த இருதயத்தை தாரும். பணாசை வேணாம் ஆண்டவரே. பணாசை எல்லா தீமைக்கு வேற இருக்கு. போதும் என்ற ஒரு மனது, அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன், அந்த மைண்ட் ஆண்டவரே, இன்றைக்கு நீர் பேசினதற்காக உமக்கு கோடி ஸ்தோத்திரம். எங்களுடைய ஜீசஸ் மீட்ஸ் ஃபேமிலிக்குள்ள ஒரு பெரிய ஒரு எழுப்புதல் உண்டாகட்டும். சமாதானத்தின் தேவன் நடத்தும். ஜெபத்தை கேட்டபடியால் ஸ்தோத்திரம். அவர் வீட்டில் சமாதானம் ஆரோக்கியம் இருக்கட்டும்பா. ஆரோக்கியமும் சமாதானம் வரட்டும் அப்பா. நம்முடைய கைகளை ஒப்பு கொடுத்து நான் ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு மேலும் பிரசன்னம் இருக்கட்டும். யார் யார் வீட்டில் சோர்ந்து போய் இன்னைக்கு நாங்கள் ரொம்ப சந்தோஷமாகவே இல்லைன்னு சொல்றாங்களோ அவங்கள தைரியப்படுத்துங்கப்பா. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறீர், நீ நடத்துவே. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஜெபத்தை கேட்டபடியால் உமக்கு நன்றி, உமக்கு ஸ்தோத்திரம். அப்படியே பல சேர்ந்து சொல்ல, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அப்படியே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே.